எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது இப்படி ஒரு இணல் கிடைச்சா வந்து நிழல் நம்ம இணல்னு சொல்லுவோம். சரி, நிழல் அப்படிதான் புரியும். நிழல் கிடைச்சா கொள்ளான்னு தோணுச்சு. அதனால அப்படியே சுற்றி எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. வீட்டிலையாவது சும்மா இருந்திருப்பேன் தோரக்கறி வச்சுக்கிட்டு. இன்னும் இங்கே வாழை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தள்ளி போட்டி வாழை தோட்டத்துக்கு வந்து எது கணிச்சுக்கா வந்தோம்? குளிக்க நீங்கள் குளிங்க. நீங்கள் குளிக்கதை பார்க்க உங்களுக்கு துணைக்குதான் நான் ஆமாம். அப்படி சுற்றி எடுக்கேன். நான் வேற கையில் வந்துட்டு பையெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா செல் வைக்கிறதுக்கு. அம்மா செல் வைக்கிறதுக்கும் சாவி வச்சுக்கோங்க. டவல் வைக்கிறதுக்கும் சாவி வைக்கிறதுக்கும். அப்புறம் நம்ம எங்கனே வந்து கலைஞ்சிடக்கூடாதுலாம். அதனால் வந்துட்டு சாவி என் கூந்தலை கட்டு. தண்ணி தான் வேண்டாம், தண்ணி தான் எடுத்துகிட்டு வர. எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறவன்னு தெரியல. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம் நடக்க போகிறான்னு தெரியல. கொஞ்சம் மேக்கப் போட்டாவது வந்திருக்கலாம். இப்படி இவ்வளோ தூரம் வாரான்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மேக்கப் போட்டு அழகாக வந்திருக்கலாம். நான் வந்து அப்படியே வந்துட்டேன். தண்ணி தான் கொண்டு வரல. மாம்பழம்லாம் நிறைய கிடக்கு. கீழே வெங்காயம் அழுவி அழுவி கிடக்கு. பறிக்க மாரி கடிச்சுக்க. தாவல்ல எங்கேயா மாங்காய் இருக்கா? தாந்து மாங்காய் இல்லை பத்தியா? கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுட்டு போமா. அது ஒன்றும் எட்டாது. இந்த தொழிலை வந்துட்டு ஈஸியாக காலெல்லாம் அப்படியே உள்ளே அமுங்கி போகுது பாருங்க. காலெல்லாம் உள்ளே அமுங்கி போகுது. இதில் எப்படி நடக்குது? அவ பாட்டு கூப்பிட்டு போயாச்சு. சாப்பா சரி, ஒரு வழியாக தாண்டி வந்துட்டோம். எங்கேயே போயிருப்போ பாரு. என்ன சுற்றி நான் வழுக்காத இடமா பார்த்து வரேன். என்ன பயம் கனிஷ்கா? ஒரு பயம் இல்லை. நாமல் மட்டும்தான் இருக்கிறோம். பயங்கரம் இல்லாமல் போகலாம். எங்க போனாவ? மரசிகா குளிக்க தயாராகிட்டா. இது ஒரு சக்கை. என்ன சக்கை? நடக்கு ஒரே மாங்காயும் சக்கையுமா கிடக்குலாம். பாம்பு கிடந்தாலும் தெரியாது. சரி, ஓடிடுவோம். தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. மரசி இதுல தானே குளிக்க வந்திருப்பா. கல்லு எங்க மரசிக்கா இதுலதான் குளிக்க வந்திருக்கா. தண்ணிக்குள்ள பூரான்லாம் கிடக்குவான். பயந்துட்டா, இனி குளிக்க மாட்டா. ஆமா சாரா. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு தண்ணியில குளிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க குளிங்க, நான் வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். தள்ளியே போயிடுவோம் கொஞ்சம். இங்கே வந்துட்டு இவளுக்குலாம் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவியலுக்கு டவல் சமக்கு, சோப்பு சமக்கு, பைப் அடிச்சு வரணும். என்ன பார்த்தா எப்படி இருக்கு? காமெடி பீஸ், கோமாளி மாதிரி இருக்கு. நாங்க பைப்பு நாங்க உள்ள இறங்கல. பெரிய சாரா போச்சு உள்ள. எங்க மரசிகா வந்துட்டு ஜாலியா குளிக்கிறதுக்கு உள்ள இறங்கியாச்சு. முங்கு மரசி, உள்ள இரு.
உள்ள இருடி. நான் சின்ன பிள்ளையா இருந்திருந்தா இதுக்குள்ள உள்ள சாடி இறங்கி முங்கி இருப்பேன். தொட்டி அவ்வளவு வாட்டு அங்க எங்கேயும் மாட்டு தண்ணி எல்லாம் போகுது. இங்க கொஞ்சம் தண்ணி போகுது, அங்க லீக் ஆகுது. அப்படி வந்துட்டு எல்லாமே வெளியே தான் லீக் ஆகி போகுது, உள்ள நிறைய. இடி உள்ள போடி, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நான் வந்தாதான் உள்ள உயிர்ப்பாவலான்றோம். நான் எப்படி நான் உள்ள இருக்க முடியும்? இதுல என்னடி பயம்? நான் வந்தாதான் உள்ள இறங்கி குளிப்பாவலாம் 2 வரும், இல்லைனாக்கா வெளில பயமா இருக்குமா, உள்ள அட்டை பாம்பெல்லாம் வந்துருமா. என்ன பிள்ளைகளும் தெரியல, நான் உள்ள இறங்கினாதான் அவைய குளிப்பாவலாம். நல்லா வெயில், ஏகப்பட்ட வெயில் அப்போ. ஆனா நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு, ஏகப்பட்ட வெயில். நானும் வெளியே எங்கேயாவது டூரு கூட்டிட்டு போகணும்னு பார்த்தா இங்கே கூட்டிட்டு வந்துட்டாவ. மெர்சி, தண்ணி ஜில்லுன்னு இருக்குல்ல? ஆமா, என்ன ஜில்லுன்னு இருக்கு, குடிச்சு பாப்பமா. ஏன் தண்ணி ஒரு மாதிரி சவுக்கழிச்சுட்டு இருக்கு, நல்லா இல்ல. அப்புறம் நம்ம தேவையில்லாம குடிச்சோன்னு வைங்களா, சாயங்காலம் பாட்டு போகணும், 1 வாரம் தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் பாட முடியாது, என் மேல தண்ணி விட்டாலும் கொண்டுருவேன். அப்புறம் பாட முடியாது, கஷ்டமாயிரும். அதனால குளிக்கவும் வேண்டாம், குடிக்கவும் வேண்டாம். இவளுக்கு பிள்ளைகளுக்கு துணையாட்டே சும்மா அதுல இருந்துடலாம், சரியா? நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு வேற போக வேண்டியது இருக்கு. மணி எப்படியும் ஒரு 12, 12:30 இருக்கும். 1 மணி சாப்பிடறது கணக்கு பண்ணி கல்யாணத்துக்கு போனோம். வேற நினைக்க வீட்டுல நாங்க சமைக்கவில்லை, சமைக்காதனால கல்யாண வீட்டுல சாப்பாடு. அப்புறம் நல்ல பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கா மெர்சி? டெய்லியும் வருவோமா? டெய்லியும் வந்து உங்களுக்கு நான் காவல் இருக்கணும். முதல்ல வந்து டெய்லியும் வந்துட்டு அவையெல்லாம் காவல் இருக்கணுமா, எங்கேயாவது குடிச்சிருக்கோம். இப்போ எல்லாம் கருப்பா இருக்கு, முகம்லாம் பொட்டு வைக்கல, அவசர அவசரமா ஓடி வந்ததுனால பொட்டு வைக்கல, சரி இருக்கச்சு. எறும்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குளிங்கடி, நேரம் போனோம். எறும்பு ஒண்ணும் செய்யாது. முங்கு முங்கு, எறும்பு ஒண்ணும் செய்யாது. முங்கு முங்கு. ஆமா, இது குளிக்க ஒருத்தி, அங்க எறும்பு விரட்டுக்கா ஒருத்தி, அட்டை சாரா எது வந்தா விரட்டுறதுக்கு ஒருத்தி, அங்க தங்கச்சியாரு குளிக்கிறதுக்கு எல்லாம் சேஃப்டி பண்ணி கொடுப்பா, ஒண்ணு வராம. இப்படி ஒரு அக்கா யாரு கிடைக்கும்? அப்ப கடைசி வரைக்கும் விரட்டதான் செய்வான், குளிச்சிட மாட்டான். இப்ப இங்க பாருங்க குளியல எப்படி எப்படி குளியல் நடக்கு. தொட்டிக்குள்ள கிடக்கக்கூடிய தண்ணியில அவ்வளவு எறும்பு, அதனால இன்னைக்கு நம்ம எடி சொல்லுங்க. கேவலப்படுத்தி வீடியோக்கு முன்னாடி எறும்பு உங்க வெயிட்டுக்கு அதே உடஞ்சி இருந்துச்சு. நான் இப்படி வாரேன், அப்ப தள்ளுங்க, நீங்க தள்ளுங்க. கோ கோ. இருக்கக்கூடிய தண்ணியில கூட்டிட்டு போய் அங்க அவ்வளவு எறும்பு, மேல அவ்வளவு ஒரே கடி. அதை நாங்க பிள்ளை எல்லாரும் இதுல வந்தோம். இது நல்லா இருக்கு, ஆனா இதுல அவ்வளவு குண்டு. உள்ள போனாக்க நம்ம உள்ள கால் விட போற. வரையலா வா, நீ வா. ஏன் மேல தண்ணி பட்டுறிய?
ஆமாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்களை பார்த்தா என்ன என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி திரும்பி தண்ணியை தலையில் ஊற்றிட்டு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னா பிள்ளைகளுக்கு லீவு சரியாம வெளியே எங்கேயாவது போய் சுத்திட்டு வரலான்னு பார்த்தா இங்கே கொண்டு விட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா வீரன்ற நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் தான் குளிக்கல, ஏன்னா வந்து அப்படியுமே தலையில் தண்ணி பட்டுச்சு. இடம் கீழே விழுந்துறாங்க, நீங்கள் பின்னாடியே போய் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. பாய் பாய் டாட்டா. கல்யாண வீடு இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை வீடியோ இப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தேன். எனக்கு வந்துட்டு கால் சறுக்கி கீழே விழுந்துருவேன். ஏன்னா பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் இப்போ தான் தண்ணி பச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக குண்டும் குழியுமாட்டு கிடக்கு, தொலியாக கிடக்கு. அதனால வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்காமல் நேராக வீட்டுக்கு போச்சு. அதை கணிச்சுக்கான இது கொய்யா மரம் தானே? இல்லை போ போ போ. பார்க்கலாம் கேடா. பாய். மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு.